என்னடி ஜூஸ் பண்றியா? லெமன் ஜூஸ் தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கியா? வந்து ஒரு கேம். ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கேடி. ஜூஸ் இல்ல, இது வந்து சேலஞ்ச் கேம். என்ன கேம்? சரியா? இந்த தண்ணி வந்து வெளியில சிந்தாம நீ அந்த லெமனை வெளியில எடுக்கணும். சரியா? சிந்தாம சிம்பிள் தான். சிம்பிள். திங்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஸ்பூன் இருக்கு. திங்ஸ் யூஸ் பண்ண கூடாது. திங்ஸ் யூஸ் பண்ண கூடாது. இதெல்லாம் பாசிபிளே இல்ல. I have other idea. என்ன ஐடியாவா இருந்தாலும் தண்ணி வெளியில சிந்த கூடாது. எந்த டூல்ஸும் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, உப்பு போட்டா வந்து என்ன வாட்டரோட டென்சிட்டி வந்து அதிகமாயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஈஸியா கை போட்டு எடுத்துடலாம். டக்குனு பிசிக்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. லெமனை வெளில எடுப்பா. ரொம்ப நேரம் டைம் போயிடுச்சு. லெமன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வேற லெமன் இருக்கு. இத தூர போட்டு அது வேற வேணா வேற எடுத்துக்கோ. எடுத்தா எனக்கு வந்து 100 கிராம்ஸ் கையில தரணும். 100 ரூபாய் வேணா தரேன். தரேன்பா, அடுத்து தர மாட்டேன். என்ன क्वेश्चन இன்னொரு வாட்டி கேளு. லெமனை வந்து வெளியில எடுக்கணும். ஆனா தண்ணி சிந்த கூடாது. கிவ் அப். ஓகே. கண்ணி அண்ணன் என்னடி சுத்துற? வெப்பன்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கையை யூஸ் பண்ணிட்டு இருக்க. தண்ணி தானே வெளியில சிந்த கூடாது. என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிந்திருச்சு. இப்போ அது மேஜிக்கா மேல வருது. இன்னும் பயிற்சி வேண்டுமா உனக்கு? ஒருவேளை எல்லாரும் பாதி போதா. மேல மேல பாதி தான் வந்திருக்கு. உன்னை நம்பி 100 கிராம்ஸ் போட்டுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி கிடந்து ஆடுது. மேல ஒரு மாட்டேங்கிறா. நீ ட்ரை பண்ணுடே. என்னால முடியல. நீ ட்ரை பண்ணு. அது ஏன் மேல வர மாட்டேங்குது? ஒருவேளை நீதான் வீடியோ பாத்துட்டு வந்திருக்கிற. நானும் பார்த்தேன். இது வந்து அது வந்து நல்ல லெமன்ல தான் மேல வரும். ஃப்ரெஷ் லெமன். இப்ப 20 நாளா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி அது மேல வரும்? ஒண்ணு இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் என்ன வருது? இது ரொம்ப ஸ்பீட் கொடுக்கணும். அப்பதான் மேல வருது. அப்படினால தண்ணி கீழ சிந்த கூடாதுல. ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சும்மா இருக்கிற புருஷனை நோண்டி விட்டு இழுத்து காசு வாங்கி இந்த மாதிரி சேலஞ்ச் லெமன் உள்ளதா இருக்கு. லெமன் வெளிய வரல. லெமன் வெளிய வந்துருச்சு. இந்த மாதிரி சேலஞ்ச் வந்துச்சு. நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கூட விளையாடி காசு சம்பாதிங்க. ஏன்னா ஹவுஸ் வைஃப்ஸ்க்கு காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள போடு. ஒரு வாட்டி உள்ள போடு. ஈஸியா தண்ணியே சிந்தாம இப்படி எடுத்துட்டு போயிடலாம். டூல்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்டா. டுபுக்கு. பை.